இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இத்துடன் தொடர்ந்து வீடியோ வரணும்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க.
அழைத்து வர சொன்னீங்களாமே, எங்களை எதுக்காக கூப்பிட்டீங்க? என்ன காரணம் தெரியுமா? என்னங்க காரணம்? இந்த கெந்திரவ மன்னன் 27 மனைவிகளை திருமணம் செய்து ஆமா, ஒருத்தருக்கும் புத்திர பாக்கியம் இல்லை. சரி. அதாவது கெந்திரவ மன்னன் முடியாத ரதம், வெங்கலத்தால் பூட்டப்பட்ட முடியாத ரதம், மன்னாதி மன்னர்கள் மதுரமுடி தரித்தவர்கள் யாராக இருந்தாலும் சரி, இந்த வெங்கல ரதத்தின் மீது ஓட முடியாது. அப்பேற்பட்ட இந்த கெந்திரவ மன்னன் முடியாத ரதத்தையும் ஆகாயத்தில் புறவை ஓட்டுவது என்னுடைய வேலை. புறவை அப்படி இருக்கும் பொழுது இந்த நாட்டை ஆளக்கூடிய குருச்சத்திர பீடபூமி, இந்த நாட்டை ஆளணும். இந்த பீடபூமியில் ஒரு மைந்தன் இருக்க வேண்டும். அதனால எனக்கு புத்திர பாக்கியம் இல்லை. நான் என்ன தவறு செய்தேன்? நமக்கு பிறகு இந்த நாட்டை ஆள்வதற்கு ஒரு ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ கிடையாது. ஒரு மைந்தன் வேண்டும். அதனால நான் ஓட்டிய வெங்கல ரதத்தை என்னுடைய மைந்தனும் ஓட்ட வேண்டும் என்று சொல்லி என்னுடைய ஆசைக்காகவும் அழகுக்காகவும் ஒரு புத்திர பாகம் கிடைக்கவில்லை. அதனால் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? தேவரிடத்தில் சென்று முறையிட வேண்டும். நான் என்ன பாவம் செய்தோம், ஏது பாவம் செய்தோம், எனக்கு வந்த வேதனை என்ன, எதற்காக இப்படி எங்களை கடத்தீர்கள்? இந்த பிரம்ம கடவுளை நான் சந்தித்து வரத்தை வாங்க வேண்டும். அதனால எவ்வளவு போக வேண்டும்? நீங்களா? நான் போய் வருகிறேன். நீங்க அரண்மனையில் இருங்கள். என்னங்க ஏமா திருமணமானது செய்து 27 பெண்களை திருமணமானது செய்து ஒருத்திக்கு கூட இன்னும் ஒரு குழந்தை பாக்கியம் கிடையாது. அதனால இன்றைய தினமானது தெய்வலோகத்திலே தேவர் சபையோடு கூடுகிறது. அந்த தேவர் சபைக்கு சென்று நாங்கள் என்ன ஒரு பாவம் செய்தோம், எங்களுக்கு எதற்காக குழந்தை பாக்கியம் தரலன்னு கேட்கலான்னு நீங்க போறீங்க. வேண்டிய வரங்களை பெற்று வரலாம் என்று போகிறேன். அப்படியா? உண்மைதான் தேவி. சற்று பொறுமையாக இருங்க. நாங்க அக்கா தங்கச்சி 4 பேரும் ஒன்னா சேர்ந்து பேசி என்ன முடிவுன்னு நாங்க சொல்றோம். அப்படி ஆகட்டும்மா. நீங்க அந்த பக்கம் ஓரமா நில்லுங்க. அடியே, நம்முடைய கணவர் ஆகப்பட்டவர் தெய்வலோகத்துக்கு போறேங்கிறாரு. நமக்கு இந்த குழந்தை வர வாங்குவதற்கு என்னடி சொல்லலாம்? நீங்க அந்த ஆளை அனுப்பிடுங்க. நாங்க குழந்தை கொடுக்கற முடியலன்னா பாரு, அப்படி கூலி ஆள் விட்டு அடிக்கிறேன். எதுக்கு உங்களுக்கு குழந்தை வேணும்? ஏன் கூட வாங்க, வாங்க போலாம். எங்கே கூட்டிட்டு போவேன்? ஏய் வாங்கடி எல்லாம். என்ன அப்படி போங்க, குழந்தை கொடுப்பாங்க. அதான் என்ன சண்ணா கூட தீனி வைக்கிறான். அக்கா அடியே, எல்லாம் குழந்தை இல்ல. காரணம் ஒரே காரணம் தான். எப்படி காரணம்? இவனால தான் குழந்தை இல்ல. இவ என்ன பண்ணா குழந்தை இல்லாம? அடியே, நம்முடைய கணவர் இப்பொழுது தெய்வலோகத்துக்கு போறேன்னு சொல்றாரு. என்ன சொல்லலாம்? விட்டாதா விட்டாதா விட்டாதா, போயிட்டு அங்க இருந்து செஞ்சு போடுவாங்க. நீ உங்களுக்கு செஞ்ச குழந்தை. அதனால நாமளும் போகலாம். அவ என்னமோ விடாதாங்கறா. ஆளை விடாதங்கற, வீட்டை விட்டு ஆளை விடாதீங்க. அதுக்கார இங்க பாரு, நீ வந்து போய் நம்ம புருஷன்கிட்ட போக வேண்டாம்னு சொல்லிட்டு வந்துரு. நாங்களே இருக்கோம். நீங்க அங்க இருக்கீங்க. ஏய் ஓடினா நாங்க எப்படி அடி வாங்குறது? சொல்லுங்க.
நட்சத்திர பீடத்திற்கு ஆளுவதற்கு மைந்தனில்லை என்று சொல்லி தேவாதி தேவரிடத்தில் முறையிட்டு வரம் கேட்கலாம் என்று நாங்களும் தான் வரணும் என்று சொல்லி எங்களை வழிமறைக்கிறாயா? நாங்களும் வரோம். ஏங்க அவன் எதுக்காக நான் வரேன்னு சொல்றாரு? ஏதாவது புரியுதா? தெய்வலோகத்துக்கு போய் அந்த தேவர்கள் முற்பதாக நீங்க வர எப்படி வாங்குவீங்க? அதாவது எங்களுடைய லோகத்தில் ஆளுவதற்கு 27 மனைவிகளை திருமணம் செய்து இந்த நாட்டை ஆளுவதற்கு ஒரு மைந்தன் நிலை என்று சொல்லி தேவர்களிடத்தில் நான் என்ன முறையிட்டேன், ஏது பாவம் செய்யணும், எந்த பாவம் செய்தோம், இந்த நாட்டை ஆளுவதற்கு ஒரு மைந்தன் வேண்டும் என்று ஒரு புத்திர பாக்கியம் கொடுங்கள் என்று வரத்தை கேட்பேன். எப்படி வாங்குவீங்க? 2 கைகளால் தான். ஏங்க நாங்க இருப்பது 27 பொம்பளைங்க இருக்கிறோம். 27 பொம்பளைங்களுக்கும் இந்த கையில வர வாங்கினா போதுமா? போதுமே, பத்தாது. ஏன்? அதனால நாங்க 27 பொம்பளைகள் உங்க கூட வந்து அந்த தேவர்கள் முன்பதாக இதோ மண்டியிட்டு மன்றாடி பெண் என்றால் பேயும் மனமிறங்குன்னு சொல்லுவாங்க. உங்களை பார்த்து மனம் இறங்கலனா கூட இந்த பெண்களை பார்த்து மனமானது இறங்கி நமக்கென்று குழந்தை வரம் தராமல் போய்விடுவார்களா என்ன? சிந்தனையோட போனால் மண்டியிட்டு மடிப்பிச்சு என்று கேட்டால் வரம் கொடுப்பார் என்று சொல்கிறார். தேவி எப்படி தெரியுமா? நான் போய் வருகிறேன், நீங்கள் வந்தால் இன்னல்கள் ஏற்படும், துன்பங்கள் ஏற்படும். இந்த ஆண்கள் போனால் அந்த தேவர் சபையில் என்ன வேண்டும் என்றாலும் சமாளித்து வரலாம். பெண்களால் முடியாது. அதனால் நீங்கள் அரண்மனையில் இருங்கள், தேவையான வரத்தை நாங்கள் பெற்று வருகிறோம். வாங்கலாம். மூஞ்சி மோகனை மாதிரி எப்படி இருக்குது? சொல்வதை கேட்க போறதில்லை. அதனால் அந்த தேவர்களை சந்திக்க நீங்களும் வருகிறீர்கள். அப்படி என்றால் என்னோட பின்தொடர்ந்து இந்த ரதத்தின் மீது போய்கொண்டிருக்கும் பொழுது எனக்கு என்ன செய்கிறது தெரியுமா?
ஆகாய மார்க்கமாக போய் இருக்கும் பொழுது அந்த வெங்கல ரதத்தின் மீது ஏறி கொண்டு போயிருக்கும் போது எனக்கோ தண்ணி தாக பச்சை தண்ணி தாக பல்லுணர்ந்து போகுது, நீச தண்ணி தாக நெஞ்சுணர்ந்து போகுது தாயே. இந்த கெந்திரவ நான் என்ன செய்வேன்? நான் ஏது செய்வேன் தேவி? சுவாமி, நாம் இப்பொழுது ஆகாய மார்க்கமாக போய் கொண்டிருக்கோம். சரி, இங்க ஒரு குளமா ஒரு குளக்கரையா? நீங்க தண்ணி கேட்டதும் நாங்க தண்ணி கொண்டு வந்து கொடுப்பதற்கு சுவாமி சற்று தூரம் புறப்படுங்க, ரதத்தை செலுத்துங்க, தெய்வலோகம் போய் தண்ணி குடிச்சிடலாங்க. தேவி, அதன் வரைக்கும் என்னால போக முடியாது தேவி. அப்படியா? இருக்கிறது. நம்முடைய கணவர் தண்ணி தாகத்துல இப்படி எல்லாம் பரிதவிக்கிறாரு. ஆமா, நீங்க தண்ணி கொண்டு வந்தியா? அக்கா, நானு தண்ணி கொண்டு வரல. நான் அருகாம தண்ணி தாகம் ஏற்பட்டா நான் என்ன கொண்டு வந்திருக்கேன் தெரியுமா? எப்படி கொண்டு வந்த? அக்கா, நிஜமாவா? ஒரு தண்ணிதாக ஏற்பட்டா இந்த வெத்தலை தாமத்தை வாயால போட்டா ஜலம் சுரக்கும். அதனால இது மென்னு முடிந்தால் தண்ணி தாகம் தீர்ந்து போயிருமா? யார் சொன்னாங்க? போகும் பெரியவர்கள் சொல்லியிருக்காங்க. அட, இது போன்ற பெரியவங்க எல்லாம் சொல்லியிருக்காங்க. தண்ணீர் தாகமானது ஏற்படும் பொழுது இந்த வெத்தலை தாமரத்தை தரிச்சா தண்ணி தாகம் தீர்ந்து போயிருமா? சரி சரி, அதனால நீயாவது இதை கொண்டுகிட்டு வந்த. இது எவ்வளவுதான் இருக்கிற பாரு, எப்படி கருகடிச்சு நிக்கிற பாரு. நான்தான் கொண்டு வந்தேன். நீதான் கொண்டு வந்தியா? எதுல வச்சுட்ட? சரி, என்னங்க இது? உங்களுடைய தண்ணீர் தாகமானது தீர்வதற்காக நான் ரெண்டு போகிறது தேவி. அப்படியா? இதோ வெத்தலை பாக்கு போட்டா தண்ணி தாகமானது தீர்ந்துன்னு பெரியவங்க சொல்லி இருக்கிறாங்களா? அப்படியா? அதனால இந்த வெத்தலை தாமரத்தை நீங்க போடுங்க, உங்களுடைய தண்ணி தாகமானது தீர்ந்து போயிரும் சுவாமி. அப்படியா? அதன் பிறகு மீண்டும் தெய்வலோகத்துக்கு போலாம். அப்படியா தேவி? ஆமாங்க. அமிர்த வெத்தலையும் தாளிச்சு சுண்ணாம்பும். ஆமாங்க. கருணை கொட்டப்பாக்கம் கொடுத்தால் ஏலக்காய் ஜாதி என்று சொல்லக்கூடிய சாதிக்காய் சாதிபத்திரி என்று சொல்லக்கூடிய அனைத்து பொருளும் வைத்துமான வாசனை பொருள்கள் எல்லாம் வைத்து இந்த வெத்தலையை போட்டா தீர்ந்து விடும். ஆமாங்க. அப்படி ஆகட்டும். இந்த வெத்தலை தாமரத்தை போட்ட உடனே என்னுடைய தண்ணி தாகம் எல்லாம் தீர்ந்து விட்டது. அப்படியா? சற்று நேரம் தேவலோகத்துக்கு செல்லலாம். அப்படிங்களா? ரதத்தை செலுத்துக்கு போலாம்.